எப்போவுமே தண்ணி வருமா? எப்போவுமே வரும். நிறையா வரும்ல? என் பேரு ஃபுல் நேம் வேணுகோபால். உங்கள் அம்மா ரிட்டையர்ட் டீச்சர். ஓன் ஹவுஸ் இருக்கு. வெட்டிங் கார்டு ஷாப் வச்சுருக்கீங்க. ஒரு தடவை மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி நடக்காமல் நின்று போச்சு. அதானே சொல்ல வரிய? கரெக்டா? சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. அப்புறம் நான் கொஞ்ச நாள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்க. அதானே சொல்ல வரிய? எல்லாத்தையும் உங்கள் அம்மா ஃபோன்லேயே சொல்லிட்டாவ. பேரண்ட்ஸ் சைடில் சம்மதம். நாம பேசி டிசைட் பண்ணணும். நம்ம முடிவு தானே முக்கியம். என்ன சொல்லுதிய? கண்டிப்பா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. இது லைஃப் சம்மந்தப்பட்டது. அதையும் இன்னைக்கே பேசி டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டில் படப்படன்னு இருக்கும். எதுவும் தெளிவாக பேச வராது. ஒரு 10 days 1 month ஃபோன்லேயும் மெயிலையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிடலாம். எல்லா விஷயத்துலையும் பிடிச்சிருந்தா அதுக்கு பிறகு பிடிச்சிருக்குன்னு சொல்லாமே. என்ன சொல்லுதிய? உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ரொம்ப தெளிவான நிதானமான பொண்ணா இருக்கீங்க. நீங்க சொன்னதான் சரி. வாங்க போங்கிற ஃபார்மாலிட்டியே வேண்டாம். நீங்க என்ன காயத்ரின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். என்ன காயத்ரி போயிட்டு வரேன்னு டக்குன்னு பேரை சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்ச மாதிரி தான் சார். கவலையே படாதீங்க, கல்யாணமே நடந்த மாதிரி தான். ஆட்டோ வந்துட்டேனாச்சு. யோ, அந்த ஆட்டோ நிறுத்தியா? ஓகே சார். நிறுத்து இருக்கா? வண்டி ஓரங்கட்டு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். வாடே சேகரு. வணக்கம் சார். ஐயா கூப்பிடாத வா. இப்போ வரேனாச்சு. போயிட்டு வா. மாச கடைசியில் நைட்டில் ஆட்டையே போடுது, பகலில் பட்டையே போடுது. வாடா. வணக்கம் சார். வா. நல்லா இருக்கல சார்? சார் சார் நல்லா சார் கேள. சார் ராத்திரி எங்கடா போனேன்? சார் ராத்திரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் வண்டி போட பக்கம் முடியல. இல்லையா, ஏட்டையா கூட கண்டாரு. சொல்லுங்க ஏட்டையா. ஆமாய்யா, நான் பார்த்தேன்யா. நேற்று கூட அங்கனே தான் படுத்து கிடந்தான். அங்கனே தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். பழையபடி ஏதாச்சும் ஏறடா? இல்லையா, ஒழுங்கா பொழப்ப பார்த்துட்டு இருக்கேன். தொலைச்சுரா ராஸ்கல். போடா. போல ஏன் உன்னை காரணமெல்லாம் அடிக்கிறாங்க? காரணத்தோடு தான் அடிக்காவானாச்சு. ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் ஊரே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பேப்பரில் ஃபோட்டோவெல்லாம் போடுவாவ. அடியா சார், நாகர்கோயிலே பெரிய ரவுடியோ? அந்த அடியில் என்னாச்சு, இந்த அடி எல்லாம் விட்டுக்கிட்டு நாம ஏன் உழைக்கேன். அதான் சந்தேகப்பட்டு 2 போட்டு அனுப்பாரு. என்ன திடீர் சேஞ்சு? யாரையாவது லவ் பண்ணுறீங்களோ? 8 வயசுலேருந்து கிளவாங்க. போலீஸ்காரரும் சரி, பொதுமக்களும் சரி, நம்மளை விரட்டிலாம் பிடிக்க முடியாது. ஏதோ அசந்து தூங்க சமயம் அமுக்குனா தான் உண்டு. தொழிலில் ராஜாவாக இருந்தேன். அப்படி இருந்த நான் ஒரு நாள் களவாங்க போன சமயம் ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். மருமானம் வருவான், கையில கத்தில வச்சிருக்கேன். தெரியல திருடா. இந்த வயசுல மிட் நைட் மசாலா கேக்குது உனக்கு? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காவ? சட்டம் போட்ட கடையை கொண்டு விடுவேன். மொத பார்வையிலே மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு காசு பண்ணல என் கண்ணுக்கு தெரியலன்னாச்சு. அந்த புள்ளையோட முகம் மட்டும் தான் தெரிஞ்சுது. ஒன்று பண்ண புள்ள, இதெல்லாம் போட்டுட்டு வெறும் கையோட வராம மாப்பிள்ளை பார்க்க வர மாதிரி சூட ஒரு கப்பு காப்பி கொண்டாப்போ. நான் மாட்டேன். ஏ கிளவி, உன் கழுத்துல கத்தி சொருவருக்குள்ள உன் கடைசி ஆசை சொல்லிடு. அது ஓ சாவ வயசுல கிளவிக்கு பாட்டை பத்தி வச்சுதப்பா. கிளவி டான்ஸே ஆடுவா பாத்துக்க. என்ன கரண்ட் பில்ல நீ எல்லாம் கட்டுவ? எல்லா லைட்டும் இப்படி போட்டு வச்சிருக்க. அதான் நம்ம ஸ்டைலு கிளவி. வீட்டில் எல்லா லைட்டையும் போட்டு வச்சா ஆள் நடமாட்டம் இருக்குன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டோம் இல்லையா?
கையில் கத்தி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆற்றி தர வேண்டியதானே? களவாணி பையன் மூஞ்சி பாரு, முட்டை கண்ணு. ஏ கிளவி, உனக்கு காப்பி? நான் தண்ணி குடிச்சுக்கிடுவேன். அந்த ஜடையை தூக்கி முன்னாடி போடுறது. போடு புள்ள. அது அப்போ ஓகே தான். என்ன ஓகே? நீ தான் ஓகே. என்னது? ஆமா புள்ள, நான் உன்னை லவ் பண்ணுதேன். இந்த காசு நகைலாம் இனிமே வேண்டாம், நீ தான் வேணும். மாமியார் மாமியார், நான் உன் பேத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமே இது நம்ம வீடு, நீ என் பாட்டி. ஏப்புல வந்து உட்காரு. எனக்கு சொந்த மாம்ல. என்னல வேணும் உனக்கு? உன் பேர் என்ன புள்ள? ஐயோ, காயத்ரி. காயத்ரி, ஐ லவ் யூ. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு நகை எல்லாம் எடுத்துட்டு போல. என்ன காயத்ரி? குடுக்காத, சும்மா இரு கிளவி. லூசு மாதிரி பேசுத. நீதான் லூசு. லூசு தான், உன்னை பாத்துறேன் இல்லையா, இனிமே லூசு தான். இப்போ மணி என்ன 3 இருக்குமா? உங்கள் அப்பா அம்மா எத்தனை மணிக்கு வருவாவ? 5:30 மணிக்கு வருவாவ. நான் போயிட்டு வேற ஏதாவது கிளம்பி பையன் வந்துட்டானா உனக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்லையா? அதுக்கு காலையில் ஒரு 5:30 வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமே. கிழிஞ்சது போ. இப்பவே கண்ணை கட்டுதே, தூக்க மாத்திரை வேற போட்டாங்களே. மணி 5:30 ஆச்சு. அது ஆயிட்டு போட்டோம், நம்ம இப்படியே இருப்போம். ஐயோ, போய் தொலையம்ல. கிளவி சீக்கிரம் கிளம்பு. திருட ஓடு. வாசல்ல போட்டு ஊரை கூட்டி போ. வா. ஐயோ, எல்லாரும் ஓடுங்க. ஐ லவ் யூ. நாளைக்கு வரேன். அண்ணா ஓடுங்க, புடிங்க. சித்தப்பா, கத்தி வச்சிட்டா. கம்பு எடுத்து போங்க. சரியான கள்ள பையன். சத்தம் போட்டு மேல மடிச்சு அன்னைக்கு என்ன பிடிக்க ஊர்ல திருவிழாவே எடுத்தாவனாச்சு. காலையில தண்ணியா? எல்லாரும் மொத்தமா வருதுங்க. ஊருக்குள்ள திருட மூக்குதாப்பே. அடச்சி வாங்க. போய் புடிங்கற. புடில. ஓடு. ஓய் எங்க சாமி ஓடுறாரு? திருடா. எங்கடா? ஏய் மக்கசாமி, அவன் தான் திருட. அவனை புடில. ஏய் நில்லுடா. ஐயப்பா வச்சு விடுடா அவனை. நான் எடுத்துட்டு போனது அந்த புள்ளியோட ரிப்பனையும் தொலைச்சிட்டு போனது என்னோட மனசுன்னு தெரியாத ஊர் சனங்க மொத்தமா என்ன விரட்டினா வேணாச்சு. நான் ஆப்படவே இல்லையே. இந்த கரையில முங்கி அந்த கரையில எந்திரிச்சு ஓடியே போயிட்டேன். இல்லல. என்னோட மனுஷன். ஏம்ல? டே மாப்பிள்ள, சுசேந்திரன் நடுத்தரில் ஒரு பெரிய வசதியான இடம் 3 நாளாக பூட்டியாக கிடக்கு. இன்னைக்கு கையை வச்சிடறியா? இல்லை மக்கா, நம்மளால களை வாங்க முடியாது. என்ன மாப்பிள்ள ஆச்சு உனக்கு? வேண்டாம்ல, விட்டுரு. ஏய், நாம 2 வண்டில தான வந்தோம். ஆமா, உன் வண்டி நிக்கி, என் வண்டி இடி இங்க தான நிறுத்தணும். திருட. ஐயோ, திருட. யாடி எங்க? அவதாடி வாடி. எங்கல எங்க வண்டி? எங்கல? வண்டியா? எந்த வண்டி? கைனடிக் ரெட் கலர். ஏய் சே, அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டல. நீ புடிடி அவனை. ஏய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடி. போலீஸ் கூப்பிடு. எப்படியும் வண்டி கிடைக்காது, ஏன்னா நான் தெரியலையே. யார்கிட்ட போய் சொல்ல? உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல. சரி ஓகே, என்னை பத்தி தெரியும். ஆனா உன் வண்டி பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு தானே தெரியும் எங்க போயிருக்கும் என்ன ஆயிருக்குன்னு.